ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு தான் பார்க்க போகிறோம். அது எங்கேன்னா பாலக்காடு பக்கத்தில் இருக்கிற மலமலா டேமுக்கு தான் இன்றைக்கி நம்ம கிளம்புறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் காலையிலே பிளான் பண்ணிட்டோம். காலையிலே பிளான் பண்ணி மார்னிங்கே டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 11 மணிக்கு 11:30 மணி இருக்கும் நம்ம வந்துட்டு வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம வந்து மதுக்கரை வழியாக போனோம். அதாவது குனியமுத்தூர் மதுக்கரை அந்த வழியாக நம்ம வந்துட்டு போகும்போது மதுக்கரை அந்த ஃப்ளைஓவர் முடிகிற இடத்துல வந்துட்டு அந்த ஹைவே ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஒரு ஹரியானா தாபா இருக்குது. அங்கே போய் நல்ல ஹெவியாக லஞ்சு சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா நம்ம கேரளாவில் போய் ஹோட்டல் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம போயாச்சு. நம்ம டிஸ்டன்ஸு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தான். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து இந்த மலமலா டேம் போகிறதுக்கு 1 hour 28 minutes நம்ம காரில் போனோன்னா போயிடலாம். அதே போல் நீங்கள் ட்ரெயினில் போனோம் அப்படின்னா 1 hour 2 minutes போயிடுவீங்க. இதுக்கு டிக்கெட் சார்ஜ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 230 rupeesலேருந்து 800 rupees, அதாவது ஏசி நான் ஏசி அந்த மாதிரி எல்லாமே சேர்த்து சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து அங்கே வந்துட்டு நம்ம சீக்கிரமாகவே போயாச்சு. அங்கேயே வந்து டைரெக்ஷன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் போட்டுக்கிட்டு அந்த பாலத்துலேருந்து நம்ம வந்துட்டு அப்படியே கீழே இறங்கி போனோன்னா சூப்பராக இருக்கும். உள்ளே போனோன்னுமே அன்றைக்கி பயங்கரமாக லீவ் டைமுங்கிறனால பயங்கரமான ரஷ்ஷுங்க. ஸோ நாங்கள் உள்ளே நுழைஞ்சதுமே ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்க சொல்லிட்டாங்க, நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் போயிடலாம், ரோப் கார்டில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னா ரோப் கார்டும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு 4 o'clock போலவே வந்துட்டு லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போவே செம கூட்டாங்க. டிக்கெட் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் பர்சனுக்கு 71 rupees. அதே மாதிரி ஃபேமிலி, அதாவது 2 adults அதே போல் 2 குழந்தைங்க, அதாவது அப்பா அம்மா 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு 214 rupees. ஸோ டோட்டலாக பே பண்ணிவிட்டு அந்த லைன்லேயே நம்ம நின்றுட்டு இருந்தோம். அதுலேயும் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் இருக்குது, ஸ்லோ ட்ராக் இருக்குது, அதுக்கும் தனி சார்ஜ் இருக்குது. அதாவது நம்ம லைனில் நிற்காமே நம்ம சீக்கிரமாக போனோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணுறாங்க. ஸோ நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு போயாச்சு. போனோன்னா அப்படியே டக்குன்னு அந்த ரோப் கார்டில் ஏறும்போது கரெக்டாக நம்ம ரெடியாக நின்றுக்கணும். அந்த ரோப் கார்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரும்போதே சட்டுன்னு உட்காந்தோன்னா டப்புன்னு எடுத்துருவாங்க. ஸோ எடுத்தோடனே சூப்பரான வியூங்க. அதாவது நம்ம மேலேருந்து கீழே நமக்கு, அதாவது நம்ம வானத்தில் பறக்கிற மாதிரி இருந்தது என்ன கேட்டால். ஏன்னா கீழே எல்லாருமே குட்டி குட்டியாக தெரியுறாங்க. இன்னொன்று கீழே அந்த ஃப்ளைஓவர், அந்த பிரிட்ஜ், அந்த தொங்கு பாலம்னு சொல்லுவாங்க, அந்த பாலம் வந்து முதல்ல வந்துட்டு இங்கே வந்து நான் பார்த்துருக்கேன். சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஸ்கூல் டூரு அந்த மாதிரி ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன்லாம் வரும்போது ரொம்ப அதிசயமாக பார்த்துருக்கேன். ஏன்னா அதில் போகிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்கும். இப்போல்லாம் நமக்கு அந்த பயம் கிடையாது இல்லையா? அப்போ அந்த ஏஜில் வந்துட்டு நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும். இப்போ அப்புறம் அதெல்லாம் போயிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு மியூசிக்கும் வந்து அவங்க ப்ளே பண்ணுறாங்க. அந்த ஹோல் கீழே வந்து நம்ம மேலே வந்து ரோப் கார்டில் போகும்போது கீழே ஃபுல்லாக கார்டன் தானே. அந்த அழகை வந்து ஈவினிங் டைமில் ரசிக்கிறதுக்கு 1000 கண்கள் உண்மையாக வேணும் அந்தளவுக்கு. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஒரு எண்டிங் பாயிண்ட் வந்து இப்போ அங்கேருந்து நம்ம திரும்பிட்டு நம்ம ரிட்டன் போயிட்டுருக்கோம். ஸோ வந்து அந்த ஈவினிங் டைமு அந்த பச்சை பசேல்னு அத்தனை மரம் அதெல்லாம் பார்க்க வந்து செமையாக இருந்தது. அதே போல் கீழே வந்து அந்த தண்ணி போகுது இல்லையா, போட்டிங்கு வேறு போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம மேலே பறக்கும்போதே, அதாவது நம்ம மேலே போயிட்டுருக்கும்போதே நம்ம கீழே எல்லோரும் மக்கள் வந்து அந்த பார்க்கை சுற்றி பார்க்குறது, டேம் சுற்றி பார்க்குறாங்க. எஸ்பெஷலி இந்த மலமலாவில் வந்துட்டு டேம் இருக்கு இல்லையா, அது சுற்றி பார்க்குறது, அந்த மாதிரி ஏகமாக வந்து செமையாக எல்லோரும் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம மேலேருந்து வாட்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக பேசிட்டு அந்த மாதிரி நிறைய பேர் வீடியோ எடுக்கிறவங்க வீடியோவில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்த வேலை ஃபஸ்ட்டு ரோப் கார்டு முடிச்சாச்சு. ஸோ அப்படியே அங்கேருந்து இறங்கி நம்ம கார்டனுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு திருப்பி வர வழியில் வந்துட்டு நாங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போதில் அந்த பெரிய ஒரு மீன் இருக்கும். அதாவது மீன் வாய்க்குள்ளே நம்ம போனோம்னா அதோட வால் வழியாக வரலாம். இப்படி மாற்றி நம்ம விளையாண்டுட்டு அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அந்த வழியாகவே நம்ம வரும்போது அங்கே வந்துட்டு இந்த மக்காச்சோளம் அதெல்லாம் நல்லா வாட்டி கொடுப்பாங்க. அதே போல் டீ காஃபி. ஏன்னா நமக்கு ஈவினிங் ஒரு 5:30 ஆயிடுச்சு. அந்த டைம் இங்கே ஆனதுனால வந்து சரி நம்ம ஒரு டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு. அதுக்கு முதல்ல மெயினாக வந்துட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்ணும் இல்லையா. அதனால் ஏன்னா நாங்கள் ரோப் கார்டுக்கே ரொம்ப நேரம் வந்துட்டு க்யூவில் வந்து நின்றோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 1 hour 1.5 hours மேலேயே நாங்கள் க்யூவில் நின்றோம். ஏன்னா குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இருட்டாயிடுச்சுன்னா அதுக்கு மேலே அவங்க வந்து ரன் பண்ண மாட்டாங்க. ஸோ அது எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே வந்து மக்காச்சோளம் வந்து ஒன்று 20 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ அதையும் வந்துட்டு ஆளுக்கு வந்து ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு, மாங்காய் இருந்துச்சு அதையும் வாங்கி சாப்பிட்டு, என்ன தான் சொல்லுங்கள், எத்தனை வயசானாலும் அந்த மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு அது கொடுத்து அதோட டேஸ்ட்டே வேறு லெவல் தான். அதையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம
அந்த கார்டனுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போட்டிங் போகலாம் அப்படின்ட்டு காரை ஆல்ரெடி நாங்கள் பார்க்கிங்கில் போட்டிருந்தோம். பார்க்கிங்கில் செமையாக இருந்தது. ஸோ பார்க்கிங்லேருந்து கார் எடுத்துகிட்டு நம்ம போட்டிங் போகலான்னு வந்து காரை ட்ராப் பண்ணிவிட்டு திருப்பி நாங்கள் உள்ளே போயிட்டு அந்த மாதிரிலாம் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா போட்டிங் வந்து டைம் வந்து 6 மணி ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு 6 மணி அப்படின்னா ஒரு 5:50 சொல்லும் போதே எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ரொம்ப இருட்டாயிருச்சு. அதனால் எங்களால் போட்டிங் போகிறது மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் திருப்பி நாங்கள் அந்த என்ட்ரன்ஸ்க்கே திருப்பியும் காரை பார்க் பண்ணிவிட்டு திருப்பி வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் 10 ருபீஸ் என்னமோன்னு நினைக்கிறேன். அதனால் எல்லாேருக்கும் கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு அப்புறம் உள்ளே வந்துட்டோம். ஸோ அழகாக முன்னாடி அந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் பார்த்தா ஐ லவ் மலமுல்லா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்து அப்புறம் முன்னாடியே பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பிஸியாக நிறைய கடைகள் எப்பயும் போல் ஹேண்ட்பேக்கு அது இது அப்படி கேப்பு அது இதெல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லோரும் அங்கே மக்கள் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா நல்லா பாருங்கள், உங்களுக்கு தெரியுது இருட்டாகிட்டே வருது. சரி, அந்த தொங்கு பாலத்தில் ஒன்ஸ் ஒரு டைம் போயிட்டு நம்ம இன்னொரு பக்கம் நம்ம வரணும். ஸோ இந்த தொங்கு பாலத்தில் தான் ஒரு பக்கமாக வந்து இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ உள்ளே வரும்போது எல்லாருமே வெளியே வர டைம் ஆகிடுச்சு. நிறைய பேர் உள்ளே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்கள வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து இப்போ தான் உள்ளே மெயின் கார்டனுக்குள்ளேயே வந்து சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ அங்கே ஒரு ஸ்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேடி வந்து அப்படியே நேக்கடாக இருக்க மாதிரி அந்த மாதிரி அது மலமலால அந்த காலத்துலேருந்தே வந்து இந்த ஸ்டாச்சு வந்து ரொம்பவுமே ஃபேமஸ். ஸோ நிறைய பேர் போய் அங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு என்னால் நடக்க முடியல. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்பாட்டில் உட்காந்துட்டு நான் ரொம்ப டயர்டாகிடுச்சு நின்று. அப்புறம் வீட்டில் மற்றவங்க எல்லாருமே போய் அந்த டேம் வந்து மேலே வரைக்கும் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே உட்காந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கே குழந்தைங்கள்லாம் விளையாண்டுருந்தாங்க. அப்புறம் போட்டிங் முன்னாடியே போயிட்டு இருந்தாங்களே அந்த தண்ணி அந்த ஸ்ட்ரீம் எல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இவங்க அதுக்குள்ளே போயிட்டு மேலே டேமெல்லாம் பார்க்க போயிட்டாங்க. நல்லா உங்களுக்கு அந்தவே தெரியும் சன் செட் ஆகிற டைமு அந்த ஸ்டாச்சு பக்கத்தில் அப்படியே சன் செட்டு அப்படியே வந்துட்டு ஈவினிங் 6 மணிக்கு மேலே ஆனதுனால வந்து லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டுட்டாங்க. அப்புறம் அந்த மியூசிக் வேறு பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணிகிட்டே இருந்தாங்க. செமையாக இருந்தது. நமக்கு மனசை வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஈவினிங் டைமில் டேமுக்கு போனோம் அப்படின்னா எந்த ஒரு டேமாக இருந்தாலும் சரிங்க போயிட்டு ஈவினிங் டைமில் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த மத்தியானத்தில் காலையிலலாம் போனால் நம்மளால் எதுவுமே சுற்றி பார்க்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கணும்னா இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய கமெண்ட்ஸையும் வந்துட்டு கீழே கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.